கொடுத்தாள். அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமமாக வளரும் வரை நிலவாக வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் 4-5 வயது பருவத்திலே நடந்து ஓடி விளையாடுகிற பருவம். வல்லரசனுக்கு பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டும். அந்த காலத்திலே என்ன சொல்லுவார்கள்? குருகுலம் பாடகசாலை என்று சொல்வார்கள். அப்படி குருகுலத்தில் அனுப்பி பாடங்களை எல்லாம் கற்க வைக்கிறார். ஆனா ஆவனா ஈனா ஈயனா வந்து ஆயகலைகள் 64 அழகுடனே கற்றுணர்ந்தான் வல்லரசன். அது மட்டுமல்ல, வில்வித்தை, வாழ்வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மண்வித்தை, மடக்கு வித்தை, இப்படி ஆய கலைகள் 64 அழகுடனே கற்றுணர்ந்தான். இப்பொழுது 16 வயது இளம் காளை பருவத்தை எட்டினார். பார்த்தாள் தாயான மாயிச்சு தெரியாது. நமது மகனை பாதாள உலகத்திற்கு மன்னனாக முடிசூட்ட வேண்டும். அப்படி இந்த மனித எண்ணம் கொண்டு சுக்கராச்சாரியாரும் இந்த பெண்கொடியாளும் 56 தேசத்து சிற்றரசர்களுக்கும் ஓலை அனுப்பி நல்லதொரு தினத்தில இந்த வல்லரக்கனை பாதாள உலகத்திற்கு மன்னனாக முடிசூட்டு. வல்லரக்க மாமன்னன் வாழ்க, வல்லரக்க மாமன்னன் வாழ்க, வல்லரக்க மாமன்னன் வாழ்க. அப்படி செங்கோலை கரம் பிடித்து அற்புதமாக ஆண்டு வருகிறார். 6 மாத காலம் இவருடைய ஆட்சி சீரோடும் சிறப்போடும் அமைந்தது. அழகாக நடந்தது. யாராக இருந்தாலும் அப்படித்தானே. முதல்ல 6 மாசம் மிக அற்புதமா இருக்கும் ஆட்சி. கோலாகலமாக நடக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதற்கு நாங்க இந்த வல்லரசனுடைய ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா? 6 மாதம் சீரோடும் சிறப்போடும் அமைந்தது. 6 மாதத்திற்கு பிறகு எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி பரியலை சூழும் உலகமெல்லாம் ஆண்டு வாரா அறங்கள் தவங்களை செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை, ஆண்டவனை வணங்கவில்லை, இல்லை, கோவில்களை எல்லாம் ஓடினான், செய்தான், பிளங்களை எல்லாம் அடைத்தார், யாகாதி தர்மசாலையை எல்லாம் ஓடினான், தான தர்மங்களை எல்லாம் நிறுத்தினான். அப்படி இவருடைய ஆட்சியிலே பயங்கரமான பஞ்சம். அதாவது சொல்லுவார்கள் தெரியுமா? மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும், வருடம் மும்மாறு பூ விளைய வேண்டும் என்று. எந்த ஒரு மழையும் பொழியவில்லை, இல்லை. இவருடைய ஆட்சியிலே எந்த ஒரு பூக்களும் பூக்கவில்லை. அப்படி இருக்கின்ற நாளையில எப்படிப்பட்ட ஆட்சி இவருடைய நாட்டிலே எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி ஒரு மழை பொழியவில்லை, ஒரு மழை பொழியவில்லை, ஐயா கோழை மழை பொழியவில்லை,
அவருடைய ஆட்சியிலே கோடை மழை பொழியவில்லை, குளிர்ந்ததென்றல் வீசவில்லை, இஞ்சி மஞ்சள் பூக்கவில்லை, இருவாட்சி மலரவில்லை, பஞ்சமான பஞ்சம் பார்த்தவிக்கும் பஞ்சம். அப்படி இருக்கிற சமயத்திலும் நஞ்சை பயிர்களெல்லாம் நாசமாகி போய்விட்டது. அப்படி இருந்த போதிலும் 56 சிற்றரசர்களுக்கும் 56 தேசத்திற்கும் இவன் வரிக்கு மேல் வரி போடுகிறான். அங்கே வாழுகிற ஜீவனை எல்லாம் வதைக்கிறான். பார்த்தார்கள் 56 தேசத்து சிற்றரசர்கள், அங்கே வாழுகின்ற மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இனிமேலும் இந்த வல்லரக்கன் நாதஸ்வர கலைஞர்களை உடனடியாக சாஸ்தாவின் ஆலயத்திலே தீப ஆராதனை இருப்பதால் நேராக காட்டுகிறானோ அப்படி தூண்ட பிறகு தலை துண்டாக விழுந்தார். பகவானும் கொடுத்தார் இல்லையா? வாங்கிய வரத்தை பரிசோதிப்பதற்காக பகவானையே துறந்துகிறார். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? தீட்டிய மரத்திலே குறிபார்ப்பது போல, வளர்ந்த விடா மார்பில் பாய்வது போல வரம் வாங்கிய சிவனையே துறந்துகிறார். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் அல்லவா? ஆயர்வாடியிலே நந்தகோபனுக்கும் யசோதாவுக்கும் மகனாக வளர்ந்து வந்தார் அல்லவா? மாயக்கண்ணன் பார்த்து இந்த வல்லரக்கனை வந்து வதம் செய்கிறார். வதம்னா எப்படி செய்கிறார் தெரியுமா? அத்தானே காப்பாற்ற வேண்டும் என்று இந்த அரக்கனை அழிப்பதற்காக எப்படி வேடம் தெரியுமா? எத்தனை அவதாரங்கள், எத்தனை வேடங்கள் எடுத்த மாயக்கண்ணன், அவதாரங்கள் எடுத்த தசாவதாரி அல்லவா? இந்த அரக்கனை அழிப்பதற்காக போட்ட வேடம் என்ன தெரியுமா? கன்னி வேடம் போட்டு கொண்டார், கன்னி வேடம் போட்டு கொண்டார், அதை கண்டவர் புத்தி மயங்கி எழினார். கன்னி வேடம் போட்டு கொண்டார், கன்னி வேடம் போட்டு கொண்டார், அவர் கண்டவர் புத்தி மயங்கி எழினார். கன்னி வேடம் அரக்கனை அழித்தார். அந்த வேடத்தை எவ்வளவு ஈஸ்வரன் காண்பிக்க சொல்லி மாயக்கண்ணனிடம் மைத்தனிடம் கேட்கிறார். தானே வேண்டாம், ஏற்கனவே பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா என்று ஒரு கவியை பாடுவார். எப்படி அவதரிக்கிறார் என்று பார்த்தோமையானால், குருவாய் தன்னை சுமங்கி பெண்ணோடு நோக்கல்லவோ, குருவாய் தன்னை சுமங்கி குருவாய் தன்னை சுமங்கி